விஜய் பார்க்குறது எப்படின்னா இருக்கு? உங்கள் ஊருக்கே வந்திருக்காரு. கண்டிப்பாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம திருவாரூருக்கு வந்திருக்காரு. ஸோ அதான் தளபதியை வரவேற்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். நம்ம சோழவநல்லூர் திருவாரூர் வடக்கு ஒன்றியத்துலேருந்து வந்திருக்கோம். கண்டிப்பாக தளபதியை பார்த்து தளபதிக்கு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். வெற்றி பெறுவாராண்ணா? இதெல்லாம் ஓட்டு ஆகாதுன்றாங்க. 2026 நாங்கள் தான் திருவாரூர் திமுக கோட்டைன்னு சொல்கிறாங்க. திமுக கோட்டையை நாங்கள் அடித்து ஒருக்குவோம். ஆமாம். ஆனால் இது ஓட்டாவாது, இது ரசிகர் கூட்டம் ஓட்டாவாதுன்ற ஒன்றும் கிடையாது. எங்கள் வீட்டில் ஃபேமிலி எல்லாருமே ஓட்டு, எங்கள் பாப்பாவுக்கு வந்தாலும் நாங்கள் டிவிக்கு தான் ஓட்டு போடுவோம். அதனால் எந்த ஒரு மாற்று கருத்து எவனோ போகிற வரன்னு சொல்லுவானுவோம். ஆனால் இது கண்டிப்பாக ஓட்டு தான். எனக்குலாம் 36 வயசு ஆகுது. ஆனால் ஓட்டு போடுவோம். ஆனால் இப்போ இத்தனை ஆண்டு ஆண்ட திராவிட கட்சியை தாண்டி விஜய் என்ன பண்ண போகிறாருன்னு கேட்குறாங்க. திராவிட கட்சி ஊழலுங்க. இப்போ கொள்கையில் நம்ம பெருசாக மாற்று கிடையாது. ஊழல் எல்லாமே ஊழல் பெரிச்சாலையாக இருக்காங்க. அந்த ஊழல் பெரிச்சாலையை மாற்றத்துக்காக நம்ம தமிழக வெற்றிகளாம் கண்டிப்பாக வருது. எதனால் இவர் வரணும்னு நினைக்கிறீங்க? அதான் ஊழலை ஒழிக்கணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்போ அரசாங்கம் அரசு சரியாக செயல்படுத்துன்னு வச்சுங்க, கண்டிப்பாக எல்லாமே சரியாக செயல்படும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஊழலை ஒழிக்கணும். ஸோ அதை தளபதி கண்டிப்பாக செய்வார். அப்புறம் பெண்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாரு. ஆனால் விஜய் பார்க்குறது எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. தலைவர் வரத்துக்காக நாங்கள் அவளோட காத்திருக்கோம். தலைவருக்கான தரிசனத்துக்காக வந்துருக்கோம். ஆனால் இது கலைஞர் கோட்டைன்றாங்க. இங்கே இனிமேலாம் கிடையாது. இனிமேல் எங்கள் தளபதி கோட்டை. கலைஞர் கோட்டைலாம் எப்போ மாறி முடிஞ்சிருச்சு. இதுவுமே எங்கள் தளபதி கோட்டை. அதை வெற்றி பெறுவாரா? கண்டிப்பாக 100% வெற்றி பெறுவார். பர்சன்டேஜ் தான் வரும், ஓட்டு ஆகாதுன்றாங்க. இந்த கிடையாது. எங்களுக்கெல்லாம் ஓட்டே ரெடி. ஓட்டு வரன்றீங்களா? கண்டிப்பாக வரும். ஆனால் சீமான் விமர்சனம் பண்ணுறாரு கடுமையாக. அது எப்படின்னா பார்க்குறீங்க? சீமான் ஒரு செல்லா காசு, அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் வேடிக்கை காட்ட வராரு, வேடிக்கை பார்க்குற கூட்டம் அப்படின்றாரு. அப்படிலாம் கிடையாது. அவர் பின்னாடி இருக்கிறதா வேடிக்கை காட்ட கூட்டம். நாங்கள் கிடையாது. உண்மையாக வளர்க்குற கூட்டம் நாங்களாம்.